இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய பதிவுகளை பார்த்துவிட்டு பலரும் சுவாமிஜி அவர்களே, நீங்கள் ஒரு துறவியாக இருந்து கொண்டு ஆன்மீக தளத்திலே இருந்து கொண்டு தொடர்ந்து அரசியல் பற்றி பேசுகிறீர்கள், உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய வழிகாட்டுதல்களில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது என்று பலர் நம்மிடத்திலே உணர்வு பூர்வமாக பகிர்ந்து கொள்வது இந்த சமுதாயத்தை பற்றிய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. பல அன்பர்களும் தற்பொழுது நம்மிடத்திலே முன்வைக்கக்கூடிய கேள்வி, சுவாமிஜி அவர்களே, நீங்கள் விஜய் அவர்களினுடைய வெற்றி பற்றி முன்பே தீர்க்கமாக தெளிவுபடுத்தினீர்கள், தெரிவித்தீர்கள், அதன்படியே நிகழ்ந்தது. தற்பொழுது அண்ணாமலை IPS அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே இருந்து விலகி புதிதாக இயக்கம் ஆரம்பித்து அதை கட்சியாக மாற்றுவதாக அறிவித்து களமிறங்கி இருக்கிறார். வரும் காலத்திலே விஜய் அவர்களினுடைய வெற்றி, அண்ணாமலை அவர்களினுடைய வெற்றி எப்படிப்பட்டதாக இருக்கும், நீங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஏராளமான அன்பர்கள், அவர்களுடைய ஆர்வங்கள், அவர்களுடைய தேடல்கள் எல்லாம் நாம் உண்மையிலேயே வரவேற்கிறோம். நம்மை வியக்க வைக்கக்கூடிய அவர்களுக்கு நாம் நம்முடைய பகிர்தலை சமர்ப்பிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. முதலிலே அனைவரும் ஒரு உண்மையை, பேருண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியலில் ஈடுபட்டு ஆட்சி பதவிக்கு வந்து ஆட்சி அதிகாரங்களை பெறுவது என்பதெல்லாம் அதிலே ஈடுபடுகின்றவர்களினுடைய முயற்சி, திறமை, செயல்பாடுகளினால் மட்டும் அவர்கள் அந்த இடத்தை அடைந்து விடுவதில்லை. தற்பொழுது இன்றைய சமீபத்திய தேர்தலில் வெற்றி பெற்று விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். விஜய் அவர்களை விட திறமையானவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், முழுமையாக இந்த மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்கள், மக்களுக்காக தொண்டும் சேவையும் செய்வதற்காக தியாகம் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க பல மனிதர்கள் இந்த மண்ணிலேயே ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது விஜய் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது? அவர்களை காண இந்த முதல்வர் வாய்ப்பை உருவாக்கியது எந்த சக்தி? இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். விஜய் அவர்கள் மட்டுமல்ல, தமிழகத்திலே இதற்கு முன்னால் இருந்த பல முதல்வர்களும் அவர்களுக்கான இந்த வாய்ப்புகள் இவைகளெல்லாம் எப்படி கிடைத்தது? அதே போல விஜய் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? இன்றைக்கு பலரும் அரசியல் விமர்சகர்கள் பலரும் சொல்லக்கூடிய செய்தி, விஜய் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நடிகராக, திரைத்துறையிலே ஏராளமான ரசிகர்களை பெற்றவராக இருந்தார். அந்த ரசிகர்களினுடைய பேராதரவு, அவருக்கான கவர்ச்சி, இவைகளெல்லாம் தான் அவருடைய வெற்றிக்கான மூலமாக பலரும் கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே புரட்சி தலைவர் MGR அவர்களுக்கு பின்னால் பல நடிகர்கள் அரசியலிலே ஈடுபட்டார்கள். மதிப்பிற்குரிய செவாலியர் சிவாஜி கணேசன் தொடங்கி விஜயகாந்த், TR ராஜேந்திரன், பாக்கியராஜ், நடிகர் கார்த்திக், இப்படி அதனுடைய தொடர்ச்சி நீண்டதாக இருக்கிறது. ஏன் ரஜினி அவர்களுக்கு இணையாக ரசிகர்களையும் மக்களினுடைய அறிமுகத்தையும் அபிமானத்தையும் பெற்ற கமலஹாசன் அவர்கள் கூட இந்த முயற்சியில் ஈடுபட்டார்கள்.
அவர்களெல்லாம் பெற முடியாத வெற்றியை விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு இந்த வாய்ப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், விஜய் அவர்களுக்கான திரைத்துறை ஆதரவை கடந்து, ரசிகர்களினுடைய அபிமானங்களை கடந்து, அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய முயற்சிகளை எல்லாம் கடந்து அவர்களுக்கான இந்த வாய்ப்பை ஒரு பேராற்றல் தீர்மானித்திருக்கிறது என்பதுதான். இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பெறுகின்ற அனைவரும் அவர்கள் பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் இந்த வாய்ப்புகளை பெறுகிறார்கள் என்கிற பேர் உண்மையை எல்லோரும் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பலனாக பெறக்கூடிய வாய்ப்புகளை அவர்கள் இன்னும் அதிகமான புண்ணிய பலனை பெற்று இறைவனோடு இறைவனாக இறைநிலை பெறுவதற்கான வாய்ப்பாக இதை அவர்கள் பயன்படுத்துகிறவர்கள் அந்த புண்ணியத்திற்கு முழுமையானவர்கள் ஆகிறார்கள். இங்கே நாம் அரசியல் பற்றி பேசுவது பற்றி பலர் விமர்சிக்கிறார்கள், பலர் மாறுபட்ட கருத்துக்களை கூட முன்வைக்கிறார்கள். ஆனால் அனைவரும் அரசியல் என்பது இந்த மனித வாழ்க்கையில் உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் என்பது உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கிறது. அரசியல் என்பது உயர்ந்த தர்மமாக இருக்கிறது. அரசியல் என்பது உயர்ந்த இறைநிலையாக இருக்கிறது. இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையானவர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக, அந்த இறை நம்பிக்கையை பெறுவதன் மூலமாக வாழ்க்கையில் முக்தி அடைய வேண்டும், கடைத்தேற்றம் பெற வேண்டும் என்கிற முயற்சியிலே ஈடுபடுகின்றவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் விரதமிருந்து கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதை காட்டிலும், நீங்கள் காவடி எடுத்து பால் காவடி எடுத்து அந்த இறைவனுடைக்கு சமர்ப்பித்து வழிபாடு செய்வதை காட்டிலும், நீங்கள் திருப்பதிக்கு விரதமிருந்து சென்று பெருமாளை தரிசிப்பதை காட்டிலும், பௌர்ணமியிலே அண்ணாமலையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து பக்தி பரவசத்தோடு உங்களுடைய பிரார்த்தனையை முன்வைப்பதை காட்டிலும், நீங்கள் 48 நாட்கள் விரதமிருந்து இருமுடி கட்டி நடையாக சென்று ஐயப்பனை தரிசித்து அதன் மூலமாக அருள் பெறலாம் என்கிற நம்பிக்கையை பெறுவதை காட்டிலும், மெக்காவிற்கு சென்று அந்த இறை அருளை தரிசித்து இறையருள் பெறலாம் என்று தவமிருந்து நோம்பிருந்து மெக்காவிற்கு சென்று வழிபடுகின்றவர்களை காட்டிலும், ஜெருசலத்திற்கு சென்று அந்த கர்த்தாவை தரிசிப்பதன் மூலமாக அந்த இறை பேரருளோடு சங்கமிக்கலாம் என்று கருதுகிற நம்பிக்கையை பெறுகின்றவர்களை காட்டிலும், நீங்கள் இந்த வாழ்க்கையில் ஞானமடைந்து சுலபமாக இறைநிலை அடைவதற்கான உயர்ந்த களமாக அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல்தான் உயர்ந்த ஆன்மீகமாகவும் உயர்ந்த தர்மமாகவும் உயர்ந்த இறைநிலையாகவும் இருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எத்தகைய வழிபாடுகள் செய்தாலும் அவைகளையெல்லாம் கடந்து மக்களுக்காக தொண்டு செய்யக்கூடிய அரசியலிலே பங்கேற்று தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்யக்கூடியவர்களாக, அர்ப்பணித்து செயலாற்றக்கூடியவர்களாக நீங்கள் செயலாற்றுகிற பொழுது நீங்கள் ஞானம் பெறுகிறீர்கள், இறைநிலை அடைகிறீர்கள், கடைத்தேற்றம் பெறுகிறீர்கள், இந்த மனித வாழ்க்கையில் உயர்ந்த புண்ணியத்தை பெறுகிறீர்கள். இதுதான் இறை சக்தியினுடைய முழுமையான நிலையாக இருப்பது என்பது சத்தியமான உண்மையாக இருக்கிறது. ஆகவேதான்
நாம் இந்த அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த உண்மையான முழுமையான ஆன்மீகத்தினுடைய கருப்பொருளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். விஜய் அவர்களினுடைய வெற்றி என்பது இந்த மண்ணில் இந்த உயர்ந்த இறைநிலையாகிய அரசியலை மிக மோசமான கலாச்சாரமாக, சுலபமாக பணம் சம்பாதிப்பதற்கும், கொள்ளையடிப்பதற்கும், ஊழல் செய்வதற்கும், லஞ்சம் வாங்குவதற்கும், அரசு திட்டங்களிலே எல்லாம் கமிஷன் வாங்கி அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்கு கோடி கோடியாக சம்பாதிப்பதற்கான ஒரு களமாக மாற்றி, அப்படி கோடி கோடியாக சம்பாதித்த பணத்தை இந்த அரசியலிலே ஈடுபடக்கூடிய ஓட்டளிக்கக்கூடிய வாக்காளர்களுக்கும் ஒரு சில்லறைகளை கொடுத்து அவர்களையும் அதிலே கூட்டாளிகளாக மாற்றி அனைவரையும் பாவத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவகரமான கலாச்சாரத்தை இந்த மண்ணில் அரசியல் கலாச்சாரமாக மாற்றிவிட்ட இழிநிலையிலே இருந்து விடுதலை பெறுவதற்காக இந்த மண்ணில் தர்மத்திற்கான யுகம் பிறந்திருக்கிறது. அரசியல் என்பது இறைநிலையானது. அறம் சார்ந்த அரசியல்தான் இந்த மண்ணில் நிலை பெறப் போகிறது. அதுதான் மனித குலத்தினுடைய முழுமையாக இருக்கும் என்பதை நிலைநாட்டுவதற்காக, இந்த உலகிற்கு மண்ணிற்கு வெளிப்படுத்துவதற்காக பிரபஞ்ச பேராற்றல் அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய சக்திதான் ஜோசப் விஜய் அவர்களினுடைய வெற்றி என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டாரே, பொதுக்காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட சொந்த நலன்களுக்கு பயன்படுத்தாமல் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வேன், நான் மட்டும் தூய்மையாக இருப்பது மட்டுமல்ல, எவரையும் ஒரு பைசாவை கூட தொடுவதற்கு இந்த விஜய் விடமாட்டான், இது சத்தியம் என்று அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டு அவருடைய வேட்பாளர்களை எல்லாம் சத்திய பிரமாணம் ஏற்க வைத்து அவர்கள் பகிரங்கமாக இதை மக்கள் மத்தியிலே சத்திய பிரமாணம் எடுத்து கொண்டாரே, அந்த சத்திய பிரமாணத்திற்கான அந்த தர்மத்திற்கான வெற்றிதான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வெற்றி. இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் உண்மையான ஆன்மீகத்தை, உண்மையான அந்த பெருநிலையை, அந்த இறைநிலையை, அது அரசியல் என்கிற அந்த தளத்திலே, அந்த உயர்ந்த தர்மத்திலே அது நிலை கொண்டிருக்கிறது என்கிற பேருண்மையை உணர்ந்து கொண்டு எல்லா மக்களும் அந்த பாதையிலே பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்கின்றவர்கள் நிச்சயமாக உயர்நிலை பெறுவார்கள். விஜய் அவர்களினுடைய பாதை தன்னுடைய ஆட்சியை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை கடந்து இந்த மண்ணில் தர்மத்திற்கான செயல்பாடுகளை, தர்மத்திற்கான அரசியலை, அறநெறி அரசியலை நிலைநாட்டுவதற்கு எப்படித்தான் ஒரு வழிகாட்டியாக இருந்து செயலாற்ற வேண்டும், நீதியோடும் நேர்மையோடும் நியாயத்தோடும் சத்தியத்தோடும் செயலாற்றுவதுதான் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு என்பதை அவர்கள் முழுமையாக உணர்ந்து அந்த பாதையிலே செயலாற்றினார்கள் என்று சொன்னால் அவருக்கான வெற்றி உயர்ந்த புண்ணியத்தை தருவதாக இருக்கும். அதே போல தற்பொழுது களம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை IPS அவர்கள் அந்த தூய்மையான தொண்டும் சேவைக்குமான இங்கே இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியலுக்கான அதை வலுப்படுத்துவதற்கு, அதை முழுமைப்படுத்துவதற்கான முயற்சியாக அவர்கள் களம் காண வேண்டும். அவர்களுக்கான ஆதரவளிக்கக்கூடியவர்களை ஓரிரு நாளிலேயே 20 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஆதரவளித்திருக்கிறார்கள் என்கிற அதிரடியான செய்திகள் எல்லாம் வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்களினுடைய நோக்கம் ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும், முதல்வராக பதவியிலே அமர வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை கடந்து இந்த மண்ணில்
அறம் சார்ந்த அரசியல் கலாச்சாரத்தை நிலை பெறச் செய்ய வேண்டும். இந்த மண்ணில் எவர் அரசியலிலே ஈடுபட்டாலும், எவர் தேர்தலிலே போட்டியிட்டாலும், பொது காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட தன்னுடைய சொந்த நலன்களுக்கு பயன்படுத்தாமல் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்யக்கூடியவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும். அப்படிப்பட்டவர்களை மட்டுமே மக்கள் ஆதரிப்பார்கள் என்கிற அறம் சார்ந்த அரசியலை, அறநெறி அரசியலை, அரசியல் கலாச்சாரத்தை இந்த மண்ணிலே நிலைநாட்டுவதற்கு அவர்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அது அவருடைய இயக்கத்திலே இணைகின்ற சாதாரண உறுப்பினர்களிலே இருந்து பொறுப்பேற்கின்றவர்கள் வரைக்கும் அனைவருக்குமான அவருடைய வழிகாட்டுதல்கள் அவரவர்களினுடைய நிலையில், அவரவர்களுக்கான வாய்ப்புகளில் அவர்கள் சத்தியத்தோடு, தர்மத்தோடு இந்த மனித குலத்திற்கு தொண்டாற்றுவதற்கு, சேவை செய்வதற்கான வாய்ப்புத்தான் அரசியல் என்கிற நிலையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கான பயணத்திலே பங்கேற்கக்கூடிய அவர்களுக்கான பயிற்சிகளை அவர்கள் அளிக்க வேண்டும். அவர்கள் ஆக்கபூர்வமான அரசியலிலே அவர்கள் பங்கேற்று இந்த மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய அறம் சார்ந்த அரசியல் இந்த மண்ணிலே நிலை பெறுவதற்கு, அந்த அறம் சார்ந்த அரசியல் கலாச்சாரம் இந்த மண்ணிலே என்றென்றும் தலை தோங்குவதற்கு அவர் அர்ப்பணித்துக் கொண்டு முழுமையாக செயலாற்றுகிற பொழுது அவர் முழுமையான வெற்றிகளை நிச்சயம் பெறுவார். அதற்கான புண்ணிய பலன்களை அவர் நிச்சயம் அடைவார் என்பதுதான் இறை செய்தியாக இருக்கிறது. நீங்கள் விஜய் அவர்கள் பற்றியும் சொல்லுகிறீர்கள், அண்ணாமலை அவர்கள் பற்றியும் சொல்லுகிறீர்கள் என்று சிலர் குழப்பமடையக்கூடியவர்களாக இருக்கலாம். விஜய் அவர்கள் மட்டுமல்ல, அண்ணாமலை அவர்கள் மட்டுமல்ல, அண்ணாமலை அவர்களை போன்று இன்னும் ஏராளமான அண்ணாமலைகள் இந்த மண்ணில் தோன்றி செயலாற்ற வேண்டிய அவசியம் இந்த மண்ணிற்கு இருக்கிறது. எனவே இந்த மண்ணில் அனைவரும் அரசியலிலே ஈடுபடுங்கள். அது உயர்ந்த ஆன்மீகமானது. அந்த தர்மத்தை கடைபிடிக்கின்றவர்கள் இறைவனுடைய திருவருளை, பேரருளை சுலபமாக பெறுவதற்கு, கடைத்தேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பை பெறுகிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு செயலாற்றுங்கள். அதற்காக மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வேறுபாடுகளால், மாறுபாடுகளால் பிரிந்து கிடப்பது எல்லாம் ஒரு அறியாமையினுடைய வெளிப்பாடு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஜாதி, உங்களுடைய இனம், உங்களுடைய மொழி, உங்களுடைய சமயம், உங்களுடைய மதம், உங்களுடைய கடவுள்கள், இவை அனைத்தும் இந்த மண்ணில் கடவுளாக இருக்கக்கூடிய மனிதர்களின் கற்பிதங்கள். மனிதன் கடவுளாக இருந்துதான் இவைகளை எல்லாம் இங்கே கற்பிதம் செய்து தன்னுடைய மலர்ச்சிக்காக அவன் அமைத்து கொண்டிருக்கக்கூடிய பாதைகள். இவைகளையெல்லாம் கடந்து எல்லா மனிதர்களும் ஒன்று, எல்லா மனிதர்களும் இந்த உலகம் அனைத்து ஒன்று, இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒரே குடும்பமாக வாழக்கூடிய சமுதாயமாக நம்மால் செயலாற்ற முடியும். சக மனிதர்களுக்காக, இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அர்ப்பணித்துக் கொள்வதுதான் உயர்ந்த நிலையாக இருக்கிறது. எனவே அனைவரும் அறம் சார்ந்த அரசியலிலே அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அந்த தெய்வீகமான, உயர்ந்த ஆன்மீகமான, உயர்ந்த தர்மமான அரசியலுக்கு அனைவரும் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அந்த பாதையில் பயணிக்க முயற்சி மேற்கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அதற்கான மனிதர்களை அவர்கள் பயிற்றுவித்து இந்த மண்ணிற்கு பங்களிப்பை தருவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளட்டும். தர்மம் தலைக்கட்டும். பரிபூரண நல்லாசிகள்.